தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இரண்டு ஆட்டங்கள் பற்றிய ஒரு ரிவ்யூவும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது இங்கிலாந்து பாகிஸ்தானை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க முதல் அணியா. இரண்டாவதா நம்ம நியூசிலாந்தும் இலங்கையும் கொழும்புல இன்னைக்கு விளையாடுறாங்க. அந்த மேட்ச் பத்தின ப்ரிவியூவை பார்க்கலாம். ஸோ இந்த இரண்டு ஆட்டங்களும் ஏன் முக்கியம் அப்படின்றது நாங்க பேசுறதுல உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தமிழ் வணக்கம். வணக்கம். ஸோ இங்கிலாந்து முதல் அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து ஐந்தாவது முறையாக அரையிறுதிக்கு போயிருக்கிறாங்க. ஹாரி ப்ரூக்கோடைய மூவ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூவாக மாறி இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பிரெண்டன் மெக்கலம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம பேசினபடி இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க பள்ளைகளில். ஆக்சுவலி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரியே அது இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ மேட்ச்சில் நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எது முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? நான் பார்த்தது நீங்கள் சொன்ன அந்த ஹாரி ப்ரூக் மூவ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தா இன்னொன்று பாகிஸ்தான் சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன அவங்களோட மூவ்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ரெண்டு பேர் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஏதோ ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த ஃபஹீம் அஸ்ரஃப் உட்கார வச்சுட்டு சஹின் சாஃப்ரிடியை கொண்டு வந்தாங்க. அப்புறம் ரொம்ப நாளாக கேட்டணும், ஏன்ப்பா அவர் பெஞ்சை வார்ம் அப் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயரை கேட்டிருந்தோம். அவரை என்னன்னா போன மேட்சே எடுத்து வந்தாங்க. மழைனால விளையாட முடியல. ஃபக்கர் ஜமான் அவர் நல்லா அவர் ஒரு ஹேண்டியான இன்னிங்ஸ் விளையாண்டு கொடுத்தாரு. இந்த மூவ்ஸை பார்க்க முடிஞ்சு. இருந்தாலும் ஸ்டில் அவங்க மேட்ச் தவற விட்டாங்க. அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக அமைஞ்சிருக்கு. ஸோ பாகிஸ்தானை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிட்டே இருந்தது தான் அவங்களுடைய தொடக்க பேட்டர் ஷைப் ஜதா ஃபர்ஹான். அவர் மட்டும் தான் ஃபார்ம்லேயே இருக்கிறாரு. வேற யாருமே பார்ட்டியில் ஜாயின் பண்ணவே மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம பலமுறை பேசியிருந்தோம். ஸோ இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்திலையும் அதுதான் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களும் சிறப்பாகவே பந்து வீசிருக்கிறாங்க. நம்ம முன்னாடி இலங்கை மேட்ச்ல பேசின மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா பந்து வீசியிருந்தாரு. சுழற் பந்து வீச்சாளர்கள் கை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இங்கிலாந்து பந்து வீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாம பாகிஸ்தான் பேட்டர்கள் தடுமாறிட்டாங்களா, இல்லை பாகிஸ்தான் பேட்டர்கள் இந்த உலகக்கோப்பையில் விளையாடுறதுக்கு இன்னும் ப்ரிப்பேரே ஆகலையா? அதான் சுவாமி நான் சொன்னேன்ல, உங்களுக்கு பாகிஸ்தான் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை நிறைய தடவை பேசிட்டோம். ஏன்னா சஹிப் ஜதா ஃபர்ஹான் மட்டும் தான் விளையாடுறாரு. ஒண்ணுமே இல்லைன்றீங்க? இல்ல ஒண்ணுமே இல்லைன்னாலும் பேசிதானே ஆகணும். ஏன்னா ஃபர்ஹான் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாம் அவருக்கு கொஞ்சம் இன்னைக்கு என்ன பார்க்கும்போது அது ஃபர்ஹான் மட்டும் இல்லாமல் சதாப் கான் பண்ணி விளையாடுறாருன்னு பார்த்தோம். இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டாங்க. அந்த பாபர் அசாம் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு இன்னிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். விக்கெட்ஸ் போனதுக்கப்புறம் இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு நாக் விளையாண்டு ஒரு 50 அடிச்சிருந்தாருன்னா பாகிஸ்தான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் அவர் அகைன் ஒரு ஃபெயிலியர். தொடர்ந்து ஒன் டே கேமே தான் ஆடிட்டு இருக்காரு T20ல. போன மேட்ச் இந்த மேட்ச் மோசமாக விளையாண்டாருன்னு சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஹிட் பண்ணி பவுண்டரிஸ் அடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாருன்னா மறுபடியும் என்னன்னா அந்த 1 செகண்ட் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாரு. ஃபக்கர் ஜமான் பார்த்தீங்கன்னா அவர் இப்போதான் மேட்ச்ல சேர்த்தாங்க. போன மேட்ச் நியூசிலாந்து கூட மேட்ச்ல வாஷ் அவுட் ஆனதுனால அவர் விளையாட முடியல. ஏன் ரொம்ப நாள் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ மேட்ச்ல சேர்த்ததுக்கப்புறம் அவர் மேட்ச்ல சேர்த்ததுக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு விளையாண்டாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆனால் ஒரு 25 ரன் என்ன எடுத்து அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் நிறைய இங்கிலாந்துல நிறைய ஃபீல்டிங் மிஸ் பண்ணாங்க. நிறைய மிஸ்ஃபீல்ட்ஸ் இருந்துச்சு. அப்படி இருந்துமே இவங்களால அதை கேபிட்டலைஸ் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ண முடியல. ஒரு 180 இந்த மாதிரிலாம் எடுத்திருந்தாங்கன்னா நல்ல டார்கெட்டாகவே இருந்திருக்கும். இங்கிலாந்துக்கு நல்லா டஃப் கொடுத்துருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் அந்த 180ங்கிற ஒரு டஃப்பான ஒரு டார்கெட்டை இவங்களுக்கு கொடுக்க தவறிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 170 175 அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ பாகிஸ்தான் அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க, தொடர்ந்து அதே தான் பேசுகிற மாதிரி இருக்கும். வேற யாரும் பார்ட்டிக்கு வர மாட்டாங்க. இன்னும் எனக்கு ஒரே ஒரு இதுன்னா உஸ்மான் கான் நல்லா விளையாண்டாரு. அவரையாவது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற மேலே ஏற்றி அனுப்பலாம்னா அதுவும் பண்ணாமல் அவரை கொஞ்சம் கீழே தான் ஆட வச்சாங்க. கேப்டனே ரொம்ப என்னப்பா கேப்டன் ஒரு மேட்ச் மட்டும் தான் விளையாண்டிங்க. அது 2 மேட்ச் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சது 2-3 மேட்ச் ஒழுங்காக விளையாடல. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தான் விளையாண்டிங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிப்போம். ஏன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் நீங்கள் ரெயின் வாஷ் அவுட் ஆகி வருதுன்னு தெரியற பட்சத்தில் இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ க்ரூஷியல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்து இப்படி சொதப்பனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. பேட்டிங் சுத்தமாக ஒழுங்காக விளையாடலையோ ஒன்றா தோணுது. ஸோ நம்ம ஷைன் அஃப்ரிடி மேட்ச்சில் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஷைன் அஃப்ரிடி நமக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நேற்று செயல்பட்டார். 3 விக்கெட்டுகளை முதல்ல வீழ்த்தி இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஜாஸ் பட்லர் இந்த ஆட்டத்துலையும் ஃபார்முக்கு வரலை. முந்தைய ஆட்டத்தில் நல்லா விளையாண்ட ஃபில் சால்ட்டும் டக் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த நேரத்தில் ஹாரி ப்ரூக்கை ப்ரொமோட் பண்ணி டெசிஷன் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அது முன்னாடியே அவங்களுடைய பயிற்சியாளர் பிரெண்டன் மெக்கலம் சொன்ன முடிவு எடுத்தபடி தான் வந்திருக்கிறாருனாலுமே கூட அந்த சிச்சுவேஷன் இன்னும் சூட்டாக இருந்தது. அவர் வந்த வேகத்தில் ரன் ரேட் குறையாமல் பார்த்துக்கிட்டாரு. கொஞ்சம் ரன் வேகத்தை அதிகரிச்சாருன்னே சொல்லலாம் ஹாரி ப்ரூக்கு. ஸோ அவர் விக்கெட்ஸ் ஒரு பக்கம் போனாலுமே கூட இன்னொரு பக்கம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். ரொம்ப அட்டகாசமான இன்னிங்ஸ். இந்த உலகக்கோப்பையில் ஒரு நிறைய பேர் சதம் அடிச்சிருந்தாலுமே கூட மிக முக்கியமான ஒரு சதமா இந்த சதம் இருக்கும். கேப்டனா ஃபர்ஸ்ட் பர்சன் வேர்ல்டு கப்ல அடிக்கிற சதம் அப்படிங்கிறது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். நீங்க சஹின் சாஃப்ரிடி பத்தி சொல்லியிருந்தீங்க. அவர் இது வரைக்கும் ஒழுங்கா பவுல் பண்ணல, இந்த மேட்ச் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் உள்ள வந்தாங்க. அவரோட வேலையை டீசெண்டா பண்ணி முடிச்சிட்டாரு. வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானோட பவுலர் ஒருத்தர்
ஃபர்ஸ்ட் டெலிவரி விக்கெட் எடுக்கிறது வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு கப்பில் வந்து. அப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. 35 ரன்னுக்கும் என்னமோ 3 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபில் சால்ட்டோட விக்கெட் எடுத்துட்டாரு, நம்மளோட இவர் ஜாஸ் பட்லரோட விக்கெட் எடுத்துட்டாரு, பெத்தலோட விக்கெட் எடுத்துட்டாரு. இப்போ 3 விக்கெட்ஸ் போயிடுச்சு, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரில் தான் வந்து இங்கிலாந்து இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக சொல்லப்பட்ட அந்த தேர்ட் பிளேஸில் வந்து யாரை இறக்கிட்டாங்கன்னா வந்து ஹாரி ப்ரூக் இறக்கிட்டாங்க. ஹாரி ப்ரூக் அவரோட T20 கெரியர்லேயே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து தேர்டில் விளையாடுறாரு. அது அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான நாக்காக அமைஞ்சு போச்சு. ஸோ என்றைக்குமே சொல்லுவாங்களா வந்து நல்ல பேட்டர்ஸ் வந்து நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றனால தான் வந்து அந்த நம்பர் 3 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் போய் அவர் நல்லா டெலிவரி பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். வில் ஜாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அந்த உலகக்கோப்பையில் ஆல்மோஸ்ட் அவர் நேற்றும் அதுதான் பண்ணாரு. அவர் மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியது. கடைசி நேரத்தில் வந்து இங்கிலாந்து எது விக்டரியா எது செமிஃபைனலா எங்களுக்குலாம் வேணாம்ப்பா நீங்களே வச்சுக்கப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதற வச்சுட்டாங்க. வந்து ஈஸியாக கேம் போகும்போது 17 பால்ஸ்க்கு ஏதோ 10ஓ 7ஓ தான் ரன்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் எதுக்கு வந்து பெரிய ஷாட்கான முயற்சி எடுக்கணும், ஈஸியாக தட்டி ஜெயிச்சிடலாம். வந்து அதுவும் இவர் அந்த முகமது நவாஸ் ஓவரை கொண்டு வராங்க, 19th ஓவர் கொண்டு வராங்க. அந்த இடத்துல அவர் ஏன்ப்பா பெரிய ஷாட்டுக்கு ஹிட் பண்ண போறீங்க, அவர் வந்து ஜஸ்ட் ஒரு தள்ளி விட்டாலே ரன் போக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் போயிட்டு ஜேமி வார்டன் அவர் பண்ண ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். எதுக்கு அவ்வளோ தூரம் கிரீஸில் இறங்கி வந்து அடிச்சு தேவையில்லாத ஒரு ஸ்டம்பிங் வந்து அப்போ மேட்ச்சில் வந்து இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பை கொண்டு வந்தாங்க. வந்து கடைசி ஓவரில் ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு, தெரியல மேபி இருந்துக்கலாம். மேபி அது உங்களுக்கு இவரும் வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ன்றனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் யாராவது ஒரு ட்ரை பண்ணியிருந்தா ஒரு சின்ன ஒரு கேம்பிளிங் தான், ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லலை, பட் தெரில. சரி, ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஸோ இங்கிலாந்து செமிஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க. எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இந்த T20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்து தன்னுடைய முதல் ஆட்டத்தில் நேபாளத்தை எதிர்கொண்டாங்க. நேபாளத்துக்கு எதிரான ஆட்டத்தில் நேபாளம் ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல யாரை பாராட்டி நிச்சயமாக பேசணும் அப்படின்னா சாம் கரன். நேபாளமுக்கு எதிராக வந்து விளையாடுறப்போ கடைசி ஓவரில் நேபாளமுக்கு வந்து 10க்கும் குறைவான ரன்கள் தான் தேவைப்பட்டுச்சு, நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில். அந்த நேரத்தில் நான் பார்த்துக்கிறேன், 6 பாலும் நான் யார்கரை தான் போட போகிறேன் அப்படின்னு கேப்டன் கிட்ட சொல்லிட்டு 6 யார்கரை டெலிவரி பண்ணார். 6மே சரியாக எக்ஸிக்யூட் பண்ணனால அந்த ஆட்டத்தில் வந்து நேபாளத்தினால ஜெயிக்க முடியல. இன்ஃபேக்ட் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் தான் கூட நேபாளம்ல ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ஒருவேளை அந்த நேரத்தில் சாம் கரன் சொதப்பி இருந்து முடிவு வந்து நேபாளத்துக்கு சாதகமாக போயிருந்ததுன்னா மொமெண்டமே மாறி இருக்கும். இங்கிலாந்து வீரர்கள் எல்லாருமே வந்து சோர்வடைஞ்சிருப்பாங்க, என்னடா அது நேபாளம் கிட்ட தோத்துட்டோமே அப்படின்னு மாரலாக வந்து அடி வாங்கியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை நடக்காமல் பார்த்துக்கிட்ட சாம் கரனை இந்த இடத்துல நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டி குறிப்பிட வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த டோர்னமெண்ட்டோடைய மொமெண்டமே அப்படியே மாற்றிரும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆட்டத்தை பற்றி முடிக்கும் பொழுது இந்த பாயிண்டோட சம்மரைஸ் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இங்கிலாந்து அரையிறுதிக்கு போயிட்டாங்க, பலம் வாய்ந்த அணியாகவே இருக்கிறாங்க. இன்னும் மற்ற வீரர்களும் ஃபார்முக்கு வந்தாங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து மிக பெரிய அளவில் ஒரு பயம் காட்டக்கூடிய அணியாக வந்து இங்கிலாந்து தான் இருக்குன்னே அப்படின்னு நம்ம நம்பலாம். அரையிறுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கிலாந்தை பற்றி பேசி முடிச்ச இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய அரையிறுதி வாய்ப்பு வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னே சொல்லலாம். சூப்பர் 8 சுற்றில் முதல் ஆட்டம் பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் விளையாடவிருந்தது, மழைனால கைவிடப்பட்டது. அதனால பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் 1 புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டனால ஒரே ஒரு புள்ளியோட பாகிஸ்தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்டத்திலையும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னால மற்ற அணிகளின் முடிவை பெரிய அளவுக்கு சார்ந்த பாகிஸ்தான் கண்டிப்பா வந்து சிரமமா இல்ல ரொம்ப சிரமமா? பாகிஸ்தானுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து சிரமமா செமிஃபைனலுக்கு போவாங்களா மாட்டாங்கிறது வந்து இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற மேட்ச் வச்சு தான் தெரிய வரும். ஏன்னா வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒருவேளை ஸ்ரீலங்கா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து நியூசிலாண்டை பீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 2 புள்ளி கிடைச்சிரும். பாகிஸ்தானை காட்டில அஹெடா போயிடுவாங்க. அப்போ அது அவங்களுக்கு ரொம்ப முதல் ஆட்டத்தில் 1 புள்ளி, இந்த ஆட்டம் 2 புள்ளி, 3 புள்ளின்னு மேலே போயிடுவாங்க வந்து கண்டிப்பா வந்து. அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து இன்னும் வந்து அஹெடா போயிடுவாங்க. அப்போ யாருக்கு ட்ரபிள் இருக்குன்னா அந்த குரூப்புக்குள்ள இங்கிலாந்து உள்ள போயிட்டாங்க. வந்து மித்த உள்ள 3 டீமுக்குள்ள என்னன்னா வந்து அந்த பேட்டில்ங்கிறது வந்து பெருசா இருக்கும். யார் வந்து அந்த செகண்ட் ஸ்பாட்டை ஸ்டீல் பண்றது அப்படிங்கிறதுக்காக வந்து போட்டி பெருசா இருக்கும் வந்து. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஈவினிங் வந்து அப்போ யார் விளையாடுறாங்கன்னா நியூசிலாண்டும் ஸ்ரீலங்காவும் விளையாடுறாங்க இல்லையா? ஸோ அந்த ஆட்டத்தை பற்றின ப்ரிவியூ நம்ம அப்படியே பார்த்துருவோம். ஸோ நியூசிலாண்டும் ஸ்ரீலங்காவும் எங்கே விளையாடுறாங்கன்னா கொழும்புல விளையாடுறாங்க. மிக முக்கியமான ஆட்டம் 2 அணிகளுக்குமே. நியூசிலாந்து வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 1 புள்ளியோட வராங்க, மழை காரணமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. இலங்கை அணி வந்து இங்கிலாந்துக்கு எதிராக தோத்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இலங்கை வந்து இங்கிலாந்துக்கு எதிராக ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச்சு, பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து சொதப்புன்னு சொதப்பி ஒரு எப்படி அந்த ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமான ஒரு ஆட்டமாக காமிச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நியூசிலாந்தும் இலங்கையும் மோதுறாங்க அப்படின்னா அதில் யார் பலம் யார் பலவீனம்? இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நியூசிலாந்து வந்து அங்கே விளையாடாட்டினாலுமே நியூசிலாந்து தான் பலமாக இருப்பாங்க. ஏன்னா சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது
நியூசிலாந்து வந்து அவங்களோட குரூப் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் தோத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மழையினால தான் அவங்க விளையாடலை ஸ்ரீலங்கன் கண்டிஷனில். இன்னும் வந்து அவங்க விளையாடவே ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேட்ட ஒரு பெரிய அடி, அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னாடி ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலாண்ட அதை விட மோசமான அடி, ஒரு ஓன் கிரௌட் ஒரு சொந்த மண்ணில் வந்து இப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தான் வந்து ப்ரெஷரில் இருப்பாங்க. நியூசிலாந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ப்ரெஷரும் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வேறு வச்சிருக்காங்க வந்து. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல யாருன்னா வந்து நியூசிலாந்து தான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியான பிளேஸில் இருக்காங்க. ஸ்ரீலங்கா தான் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க வந்து. ஸோ ஹெட் டு ஹெட்ல வந்து யார் அதிக வெற்றிகளை பெற்றிருக்காங்க அப்படின்ற டேட்டா தான் தமிழ் நான் எடுத்தேன் நான். Okay. ஸோ நியூசிலாந்து வந்து 16 முறை வெற்றி பெற்றிருக்காங்க சர்வதேச T20களில். இலங்கை வந்து 9 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இலங்கை சொந்த மண்ணுன்றனால ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இலங்கை மண்ணிலுமே வந்து இலங்கை 3 முறை தான் ஜெயிச்சிருக்குது. நியூசிலாந்து 5 முறை ஜெயிச்சிருக்காங்க T20ல. இல்ல இந்த மைண்ட் செட் வந்து எனக்கு எப்ப இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மேட்ச் முடி வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. இலங்கை மண்ணில் இலங்கை ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னு சொல்லிட்டு. ஜிம்பாப்வே அப்புறம் கூட ஜிம்பாப்வே கூட ஒரு டீசென்டானது தான். அதுல ஒரு 2 பேர் நல்லா விளையாண்டதுனால தான் வந்து மேட்ச் கைவிட்டு போனுச்சு. ஆனா இங்கிலாந்து மேட்ச் அப்ப வந்து டோட்டல் ஃபெயிலியர் வந்து டோட்டல் பேட்டிங் கொலாப்ஸ். அப்ப வந்து அப்படிதான் இருக்கு. கடைசி 5 மேட்ச்ல யார் லீடிங்ல இருக்கான்னு பார்த்தா அதுலயுமே வந்து நியூசிலாந்து 3 ஆட்டங்களை ஜெயிச்சிருக்காங்க, இலங்கை 2 ஆட்டங்கள் தான் ஜெயிச்சிருக்காங்கன்றனால எல்லா வகையிலுமே வந்து நியூசிலாந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ நியூசிலாண்டுடைய பேட்டிங் லைன் பவுலிங்லாம் பார்த்தாலுமே கூட வலிமையான ஒரு அணியாக தான் நியூசிலாந்து இருக்குது. இலங்கையை ஒப்பிடும்போது இலங்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நிறைய ஓட்டைகள் இருக்குது, அடைக்க வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய பேட்டர்கள் வந்து பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்புகள்லாம் இருக்கிறனால அவங்க பெரிய அழுத்தத்துக்குள்ளே வருவாங்க. இன்னொன்று ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ப்ரெஷர் வந்து இலங்கை அணி மேலே ஒரு மண்டைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கறனால இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு ஆட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து வந்து கொஞ்சம் இலங்கையை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் தமிழ் நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னன்னா, நான் முன்னாடியே பேசின மாதிரி அவங்க பேட்டிங் லைனப் கொஞ்சம் டீப்பாக இருக்குது. பந்து வீச்சாளர்கள் நல்லா பந்து வீசிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிச்சல் சாண்டன் இருக்கிறாரு, ஈஷ் சௌதி இருக்கிறாரு, அப்புறமா கிளென் பிலிப்ஸ் இருக்கிறாரு. ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்துட்டிங்கன்னா மேட் ஹென்ரி, அப்புறம் ஜேக்கப் டஃபி, கைல் ஜேமிசன், லாக்கி ஃபர்கூசன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜேம்ஸ் நீஷம் சப்போர்ட் பண்ணுவார், டேரில் மிச்சலும் சப்போர்ட் பண்ணுவார்னால அவங்க பேட்டிங் பவுலிங் ரொம்ப டீப்பாகவே இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாண்ட ஆட்டத்தில் மட்டும்தான் தோத்தாங்களே ஒழிய மற்றபடி ரொம்ப ஒரு பெரிய பலம் வாய்ந்த அணியாகவே இருக்கிறனால என்னுடைய அப்பர் ஹெஜ் வந்து இந்த ஆட்டத்தில் நான் வந்து நியூசிலாந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் கொடுக்குறேன். இல்லை சொந்த மண் ஸ்ரீலங்கான்னு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஒரு வாதத்துக்கு வேணும்னா ஸ்ரீலங்கான்னு சொல்லலாமே தவிர அவங்க இருக்க நிலைமையை பார்க்கும்போது ஸ்ரீலங்கா எங்க சப்போர்ட் பண்ணுற வேலை விளாண்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவங்க திரும்ப அந்த பேட்டிங் ஃபெயிலியர் தான் பண்ணுறாங்க. வந்து 10 நிமிஷங்க விளையாட தவறிட்டாருன்னா அங்கே வந்து என்னன்னா வந்து ஐயோ போச்சுப்பா மேட்சே போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பவன் ரத்நாயக்கு அவர் நல்லா விளையாண்ட ஒரு பார்த்தோம் போன மேட்ச் எப்படி ஒரு சொதப்பினார்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பேட்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க டிசெண்டாக இருக்காங்க வந்து. ஆனால் பேட்டிங் தான் வந்து அவங்க சொதப்புறாங்க. பேத்தும் நிசங்காவையும் குசால் மெண்டிஸை மட்டும் நம்பி விளையாடாதீங்க, எல்லாரும் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஸோ இந்த ஆட்டத்தின் முடிவு வந்து அரையிறுதி யார் போவாங்க அந்த குரூப்ல இருந்து அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஐடியா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ அடுத்த ஆட்டம் வந்து இங்கிலாந்து கூட விளையாடணும். ஸோ அப்போ பாகிஸ்தானுக்கு என்ன சிக்கல்னா இலங்கை கூட ஜெயிச்சே ஆகணும். இலங்கை கூட ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் 3 பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. ஸோ நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் 3 புள்ளிகள் இருப்பாங்க. ஸோ நியூசிலாந்து வந்து இங்கிலாந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னா 2வது அணியா இங்கிலாந்து வந்து நியூசிலாந்து உள்ள போயிட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை நியூசிலாந்து அதில் தோத்தாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட் வேலை பார்க்கும். ஸோ இலங்கை இந்த ஆட்டத்தில் தோக்குறாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோதான், தன்னுடைய அரையிறுதி வாய்ப்பை மறந்து விடணும் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். சொந்த மண் அந்த பேச்சுனா நம்மள வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் இலங்கை ஜெயிச்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இலங்கை வந்து 2 புள்ளிகள்ல வந்துடுவாங்க. நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் வந்து 3 புள்ளிகள் இருப்பாங்க. ஒருவேளை அடுத்த ஆட்டம்ல ஜெயிச்சாங்கன்னா அதில் பாகிஸ்தான் மட்டும் ஹோல்ல வச்சிருப்போம். ஏன்னா பாகிஸ்தான் வந்து அடுத்து இலங்கை கூட விளையாடுறாங்க. நியூசிலாந்தை இன்னைக்கு இலங்கையை அடிச்சுட்டாங்கன்னா நியூசிலாந்து வந்து இங்கிலாந்து கூடயும் வந்து தோற்கணும். தோத்தாங்கன்னா வந்து அவங்க 1 புள்ளியிலே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க உலகக்கோப்பை அரையிறுதி வாய்ப்பை மறந்துடலாம். ஸோ அப்போ இலங்கைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இருக்காங்க. பாகிஸ்தான் அடிச்சாங்கன்னா அவங்க 4 புள்ளிகள் பெற்று அரையிறுதிக்கு போயிடலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் தன்னுடைய எல்லா ஆட்டங்களையும் தோத்தா மட்டும்தான் இலங்கை வந்து தன்னுடைய அரையிறுதி வாய்ப்பை நினைச்சு பார்க்க முடியும் அப்படின்றதான் அந்த குரூப்புடைய நிலைமையா இருக்கு. நான் சொன்னது சரியா தானே சொன்னேன்? தப்பு இல்லையே? இல்ல தப்பு இல்லை. வந்து அதாவது வந்து நீங்க குரூப் 1ல எப்படி இந்தியாவுக்கு ஒரு இக்கட்டான சூழல் உருவாயிருக்கோ அதே மாதிரி குரூப் 2ல இங்க வந்து இலங்கைக்கு வந்து உருவாயிருக்கு. இந்த 2 ஹோஸ்ட் இதுல இலங்கைக்கு இன்னொரு கன்வீனியன்டான ஸ்பாட் இருக்கு. இந்தியா வந்து 2 மேட்சுமே ஜெயிச்சாலுமே கூட உள்ள போகுமான்றது சந்தேகம். ஏன்னா தென்னாப்பிரிக்கா வந்து மேற்கிந்திய தீவு வீழ்த்தணும். ஸோ அப்படி நடக்கல அப்படின்னா நெட் ரன் ரேட் பிரச்சனை வரும், ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. இலங்கைக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. காரணம் என்னன்னா அவங்க 2 ஆட்டம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கன்வீனியன்ட்டா உள்ள போயிருவாங்க. ஸோ இந்தியாவை காட்டிலும் இலங்கைக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்னே சொல்றேன். ஸோ அவங்க
ஜெயிச்சா ஒப்பிட்டு மட்டும் போதும். பாத்திர முடியாது. ஜெயிச்சா மட்டும் போதும். மத்தவங்க நான் இங்க நம்பணும்னு அவசியம் இல்ல. ஒப்பிட்டு என்ன மீனிங்ல ஒப்பிட்டு பார்த்தேன்னா வந்து ஹோஸ்ட் பண்ற நேஷன்ஸ் தடுமாறுறாங்க அந்த மீனிங்ல சொன்னா தவிர மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி அந்த நெட் ரேட் அடிப்படையில இந்தியா அந்த வந்து குழப்பமே ரொம்ப இல்ல. அந்த மழை வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு போனனால இலங்கைக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அதை பயன்படுத்திக்கணும் அவங்களுக்கு அதை. கண்டிப்பா அது மட்டும் தான் இங்க பார்க்கணும். பார்ப்போம் என்ன பண்றாங்க, யார் உள்ள போறாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் குரூப்லயுமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. மேட்சோட ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு மேட்சோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் வந்து யார் வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டை சீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். வந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க. ஸோ இன்றைய ஆட்டம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த குரூப்ல இருந்து யார் அரையிறுதிக்கு போவாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எங்களுடைய பெர்செப்ஷன் படி நியூசிலாந்து இன்றைக்கு வெற்றி பெற்று நியூசிலாந்தும் இங்கிலாந்தும் அரையிறுதிக்கு போவாங்க அப்படின்னு தமிழ் நான் நினைக்கிறேன். தமிழ் என்ன நினைக்கிறேன்றதை அவர் சொல்லுவார். நீங்க வந்து இங்கிலாந்தும் நியூசிலாந்தும் இந்த குரூப்ல இருந்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்கிலாந்து ஆல்ரெடி போயிட்டாங்க. நியூசிலாந்து வந்து உங்களுக்கு அடுத்த செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்குமே வந்து நியூசிலாந்து தான் போவாங்க அப்படின்னு தோணுது. ஆனா இந்த மேட்சஸ், இந்த வெதர் பிளஸ் இந்த மேட்சஸோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மாறி அமையுதுன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. வந்து 2 மேட்ச் அவங்க நல்லா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சா மட்டும் போதும். அந்த ஜெயிக்கிறதுக்காக பார்த்தா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. வந்து ஸோ அப்போ இலங்கைக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. இவன் திருந்த மாட்டாமாமா. நம்ம பார்ப்போம் இந்த மேட்சோட ரிசல்ட் என்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த ரிவ்யூ ப்ரிவியூ ஷோல மீண்டும் சந்திக்கலாம். அப்போ தமிழை மீண்டும் ஒரு முறை கலாய் வாங்குறாரா என்னன்றது நமக்கு அப்போ தெரிஞ்சிடும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Cent Nari Shakti to their members. Central to you since 1911.